12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. Incident of the French camp. Robert Browning. Small questions. Part 2 la A. Who do you think is the narrator of the poem? இந்த போயத்தோட வர்ணனையாளர் விவரிப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின். இதை நாமளே யோசித்து எழுதணும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எப்படி வேணால் கெஸ் பண்ணலாம். த நரேட்டர் இஸ் நெய்தர் நெப்போலியன் நார் த சோல்ஜர். இந்த விவரிப்பாளர் வந்து நெப்போலியனும் கிடையாது, அந்த பாய் சோல்ஜர். ஏன்னா பாய் சோல்ஜர் இறந்துட்டான், அதனால் அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சக்கரவர்த்தியும் இல்லை. இட் மைட் பி மார்ஷல் ஜீன் லேன்ஸ், கமாண்டர் ஆஃப் நெப்போலியன். அதாவது தளபதி, நெப்போலியனோட தளபதி இருக்கார்ல, மார்ஷல் ஜீன் லேன்ஸ், அவர் தான் இவனை அனுப்பிச்சி விட்டார். இந்த பையனை இந்த செய்தியை சொல்ல சொல்லி, ராட்டிஸ்பர்னை கைப்பற்றிட்டோன்ற செய்தியை சொல்ல சொல்லி அனுப்பிச்சி விட்டவரே மார்ஷல் ஜீன் லேன்ஸ் தான். அதனால அவராக இருக்கலாம் இந்த நரேட்டர், விவரிப்பாளர் அவராகவும் இருக்கலாம். ஆர் அ தேர்ட் பர்சன் அப்சர்வர், மூணாவது மனுஷன், இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மூணாவது மனுஷன் அந்த போரில், ஃப்ரெஞ்சு யுத்தத்தில் அந்த ஃப்ரெஞ்சு படையில் இருந்த ஒரு தேர்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம், மூணாவது மனுஷனாகவும் இருக்கலாம் அப்படின்னு இது கெஸ் பண்ணுறது தான். சரி, பி. வேர் வாஸ் த நரேட்டர் வென் த இன்சிடென்ட் ஹேப்பன்ட்? இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த விவரிப்பாளர், வர்ணனையாளர் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நரேட்டர் மைட் பி மார்ஷல் ஜீன் லேன்ஸாக இருக்கலாம், கமாண்டர் அண்டர் நெப்போலியன், நெப்போலியனோட கமாண்டர், தளபதி, அவர் பேர் மார்ஷல் ஜீன் லேன்ஸு, அவராக இருக்கலாம். ஹூ வாஸ் இன் த ஃப்ரெஞ்சு கேம்ப் டியூரிங் த வார். ஃப்ரெஞ்சு கேம்பில் தான் அவர் இருந்த போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்போது, எந்த வார்? 1809 வருஷம், பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்த 1809 வருஷம் நடந்த யுத்தத்தில் அவர் தான் தளபதி. நெப்போலியன் சக்கரவர்த்தி நெப்போலியனோட தளபதி வந்து மார்ஷல் ஜீன் லேன்ஸு, அவர் அந்த யுத்தத்தில் கலந்துட்டுருக்காரு. ஆர் அ தேர்ட் பர்சன் அப்சர்வர், வந்து மூணாவது மனுஷன், இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மூணாவது மனுஷன் யாராகவும் இருக்கலாம் அந்த ஃப்ரெஞ்சு கேம்பில். இந்த ஃப்ரெஞ்சு கேம்ப்பு அந்த ஃப்ரெஞ்சு படையில் இருந்த யாரோ ஒரு மூணாவது மனுஷனாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து சி. ஹூ டுக் த சிட்டி ஆஃப் ராட்டிஸ்பர்ன் பை ஸ்டார்ம்? யார் கைப்பற்றினா ராட்டிஸ்பர்ன் சிட்டியை தீவிர தாக்குதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. த ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஆஃப் நெப்போலியன் டுக் ஓவர் த சிட்டி ஆஃப் ராட்டிஸ்பர்ன் பை ஸ்டார்ம். அதாவது ஃப்ரெஞ்சு படை, நெப்போலியனோட ஃப்ரெஞ்சு படை தான் தீவிர தாக்குதலில் ராட்டிஸ்பர்ன் நகரத்தை கைப்பற்றுச்சு. டியூரிங் த வார் ஆஃப் 1809, 1809 வருஷம் நடந்த யுத்தத்தில் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்த பெரிய யுத்தம், அந்த ராட்டிஸ்பர்ன் நகரத்தில் நடந்த அந்த யுத்தத்தில் ஃப்ரெஞ்சு படை வந்து நெப்போலியனோட ஃப்ரெஞ்சு படை ராட்டிஸ்பர்ன் நகரத்தை கைப்பற்றிருச்சு. அப்புறம் டி. வேர் வாஸ் நெப்போலியன் ஸ்டாண்டிங் ஆன் த டே ஆஃப் அட்டாக் ஆன் த சிட்டி ஆஃப் ராட்டிஸ்பர்ன்? அந்த போர் நடந்த அந்த தினத்தில் நெப்போலியன் எங்கே இருந்தான் அந்த ராட்டிஸ்பர்ன் நகரத்தில் அப்படின்றாங்க. நெப்போலியன் வாஸ் ஆன் த லிட்டில் மவுண்ட், அது ஒரு சின்ன குன்று, ஆன் த டே ஆஃப் த ஸ்டார்மிங். அந்த தீவிர தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நெப்போலியன் வந்து ஒரு குட்டி குன்று மாதிரி இருக்குது அந்த நகரத்தில். அங்கே மைல் அவே ஃப்ரம் ராட்டிஸ்பர்ன், 1 மைல் தூரம் ராட்டிஸ்பர்ன் நகரத்துலேருந்து. அங்கே வித் சிவியர் மைண்ட் செட், ரொம்ப தீவிரமான மனநிலையில் அதை போரை கவனிச்சிட்டு இருந்திருக்கான். ஏன்னா அப்போ இந்த உயரமான இடத்துல இருந்து பார்த்தா தானே போருக்கு தெரியும், அது 1 மைல் தூரத்தில் இருந்த அந்த குட்டி குன்று. அடுத்து இ. டிஸ்கிரைப் த போஸ்டர் ஆஃப் நெப்போலியன். இதுதான் வீரனோட தோரணை. ஒரு வீரனோட தோரணை எப்படி இருந்துச்சு, நெப்போலியனோட தோரணை எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. நெப்போலியன் வாஸ் ஆன் அ லிட்டில் மவுண்ட் ஆன் த டே ஆஃப் த ஸ்டார்மிங். அந்த தீவிர தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி குன்று மேலே நின்று அதை கவனிச்சிட்டு இருந்திருக்கான். மைல் அவே ஃப்ரம் ராட்டிஸ்பர்ன் சிட்டி, ராட்டிஸ்பர்ன் சிட்டியிலேருந்து 1 மைல் தூரம் இருந்திருக்கு, இந்த தள்ளி இருக்கிற அந்த குட்டி குன்று மேலே நின்றுட்டு அதை கவனிச்சிட்டு இருந்திருக்கான் யுத்தத்தை. லெக்ஸ் வைடு, கால் 2ஐயும் விரித்து அப்படி அகலமாக நின்றுருக்கான். ஆர்ம்ஸ் லாக்ட் பிஹைண்ட், 2 கையும் பின்னாடி கட்டி நின்றுருக்கான். நெக் ஸ்ட்ரெச்ட் ஃபார்வர்டு, கழுத்தை அப்படி உயர்த்தி நீட்டி அப்படி பார்த்துருக்கான் அண்ணாந்து. வித் இன்க்ளைன்ட் ப்ரோஸ், அப்படியே புருவத்தை வந்து அப்படி தீவிரமான சிந்தனையோடு அப்படி பார்த்துருக்கான். வித் த சிவியர் மைண்ட் செட்டு, ரொம்ப கடுமையான மனநிலையில் புருவத்தை அப்படி இது பண்ணி ரொம்ப தீவிர சிந்தனையோட புருவத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கடுமையான மைண்ட் செட்டில் அந்த ஏன்னா யுத்தத்தில் கவனிச்சிக்கிட்டு இருக்கான், அவ்வளவு கடுமையாக தானே இருக்கும் யுத்தம்ன்றது. அந்த மனநிலையில் இருந்தான். அதான் ஒரு வீரனுக்கு அழகு. காலை விரித்து வச்சு
கைகளை பின்னாடி மடக்கி கட்டிக்கிட்டு கழுத்தை அப்படின்னு உயர்த்தி அப்படி நேர்கொண்ட பார்வை, அந்த பார்வையில் உயர்த்தி பார்த்து ஒரு தீவிர மனநிலையில் நின்றுருந்தானாம். சரி, இதெல்லாம் எழுதி படிங்க. கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் செல்லங்களா. பாய்.